சார்பாக தமிழக சட்டமன்ற உறுப்பினர் திரு MK மோகன் ஐயா அவர்களை மனமார்ந்த வரவேற்புடன் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்க்கை மீண்டும் மலர்ந்து அதிசயம் செய்ய வெல்லிஸ் ரோபோ துல்லிய துணை வலி குறைத்து தருகிறது நிம்மதியை. மனிதம் மெஷின் இணையும் வழி மீட்பத்தின் புதிய மொழி. நன்றி. செய்வார். அது வர சொல்லு. தான் அவரை நாங்கள் சொல்லணும். எங்களோட வளர்ச்சியில் எல்லா பாதையிலையும் அவர் இருந்திருக்காரு. எதுனாலும் எங்களுக்கு ஓடி வந்து செஞ்சுருப்பாரு. அவரை நான் மீண்டும் மனமாற நான் வந்து வாங்கன்னு வரவேற்கிறேன். பாலாஜி சாரையும் வரவேற்கிறேன். ஐ திங்க் நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஐ ஹர்ட் லாட் தட் நீங்கள் ஆல்வேஸ் வேர் வித் டாக்டர் பிரகாஷ். ஸோ அசோகன் சார் எல்லாரும் அண்ட் வந்திருக்க எங்கள் மீடியா பர்சன்ஸ், ஐ நோ தட் யூ ஹவ் பீன் ஹியர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம், பட் ஸ்டில் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றி. உங்களையும் நான் வந்து முறையாக உங்களை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பிஃபோர் எங்களோட பேஷண்ட் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் டாக் கேட்குறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொபோட்டிக் லான்ச்சு. ரொபோட்டிக் நீ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து லைக் 1980s தே ஹவ் பீன் ட்ரையிங். எதுக்காக? ஏன்னா மனுஷ மூளையை மிஞ்சின எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும்
எதுக்காக இந்த ரோபோவை செய்ய ஆரம்பித்தாங்க, அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து மெஷின் லேர்னிங்கில் ஏதாவது ஒரு ப்ரெசிஷன் பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ரசமோ குழம்போ வச்சாலும் ரெசிபி ஒன்றே தான், அப்படியே 200 கிராம் இது போடு 300 கிராம் இது போடுன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட ரெசிபி கொடுத்து நீங்கள் ரசம் வைக்க சொன்னாலும் ஒருத்தர் வைக்கிற ரசத்துலையும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்தாலும் there will be a difference. ஓகே, ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ டஸ். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ரொபோட்டிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கறதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வைக்கிறவங்கள பெஸ்ட்டாக வைக்க வைக்கலாம், வேர்ஸ்ட்டாக பண்ணுறவங்கள அட்லீஸ்ட் பெஸ்ட்டாவது பண்ண வைக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, த பேஷண்ட் சைடு அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2010 தான் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லா ஜாயிண்ட்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் இது வந்து இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. எங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரொபாட்டிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1980s நாங்கள்லாம் குழந்தைங்களா இருந்திருப்போம், ஸ்கூலில் போயிட்டு இருந்தோம். அப்போ ரொபாட்டிக் நீ சர்ஜரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் மெடிசன். ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்ணுறது இஸ் ஆர்த்தோபீடிக்ஸ். எலும்பு முறிஞ்சால் ஒட்டுறது, ஜவ்வு கிழிஞ்சா ஒட்டுறது, இதுதான் ஏர்லியர் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏன்னா அப்போ எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்தது, சிடி ஸ்கேனு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியாது, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திறந்து எப்படி அது வந்து உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டுறது தான் ஏர்லியர் டேஸ் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. 3D மேப்பிங் டெக்னாலஜி, ஒரு சிடிலையும் எம்ஆர்ஐயும் எடுத்துகிட்டு என்ன எவ்வளோ துகள்களாக உடஞ்சிருக்குங்கிறது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது அந்த காலத்தில் எலும்பு முறிஞ்சால் கட்டு போட்டு படுக்க வச்சுருவாங்க, மாதக்கணக்கில் படுக்கணும். அப்புறம் ஒட்டுனுச்சுன்னா எந்திரிச்சு நல்லா நடப்பாங்க, இல்லைனா நோண்டிக்கிட்டே நடப்பாங்க, இல்லை அப்பவும் பாத்ரூம்க்கு யாராவது தூக்கிட்டு போகிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர் வாஸ் அ பிக் இன்சிஷன். அந்த இன்சிஷன் போட்டு மாவு கட்டு போட்டு 6 மாதம், அப்புறம் ஃபிசியோதெரப்பி, அதுக்குள்ளே மசில்லாம் அட்ரோஃபி ஆகி, அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னே தெரியாமலும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த இன்னோவேஷன் என்னென்னா மினிமலி இன்வேசிவ் இன்னோவேஷன். அதாவது பெரிய கோடு போடாமல் மேலே ஒரு சின்ன கோடு கீழே ஒரு சின்ன கோடு அந்த சிடி ஸ்கேன் வழியாக பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்சர், தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபீடிக்ஸ். பட் இப்போ வந்து எல்லாரோட அவேர்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனுஷனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. லாஞ்சிவிட்டினா வாழ்கிற நாள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனாக இருந்தது. பட் லாஸ்ட்டு ஒரு 200 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சராசரி வயசே 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ தே வில் நாட் லிவ் மோர் டு காஸ் தட் ஏஜ் ரிலேட்டட் ஜாயிண்ட் டேமேஜஸ் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸில் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது இம்யூனைசேஷன் கண்டுபிடிச்சிட்றோம், மருந்து கண்டுபிடிச்சிட்றோம், மோசமாக கூட்டு போகிறவனை கூட ஐசியூலேருந்து காப்பாற்றி எடுத்துகிறோம். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நிறையா வயதானவர்கள் ஆனால் முட்டி தேய்மானத்தோடு இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து ஓடி குழந்தைங்களை செட்டில் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசில் முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசில். ஆனால் குடும்ப இதுங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கலாம். சைனா வாலில் நடக்கிறாங்க, இங்கே போகிறாங்க, ஐஸ்லாண்ட் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் தான் வந்து ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்த்தோபீடிக்ஸ் இஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது மூட்டை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ப்ரெசிஷன் கொடுக்கறது தான் ரொபாட்டிக். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் 2010-11 வந்து நாங்கள் வந்து இந்த சிடிஎஸ் இந்த நிறுவனத்தை இந்த மெடிக்கல் லைனில் கொண்டு வரப்போ, சிடிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ பிராண்ட். எங்கள் மாமனார் சிடி செல்வம் இருக்கார், அவரோட பிராண்டு தான் இது. மோர் தென் 50 to 60 இயர்ஸ் இதே சிடிஎஸ்ங்கிற பேரில்
பல பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களோட கிளினிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்கள் ஃபேமிலி நேமில் நாங்கள் வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே வந்து இவர் வந்து ஹீ வாண்டட் டு பி அ ஸ்பைன் சர்ஜன். பட் நான் அப்பா அவருக்கு சொன்னது ஒரே விஷயந்தான், நம்ம எப்பவுமே இப்போ இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அப்போ வந்து நாள்பட்ட முதுகு தண்டு வளைதல் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பனன்ஷியலி ரைஸ். பட் அதே நேரத்தில் மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும். ஸோ நம்ம இப்போ அதில் நம்மளை வந்து பெஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டோன்னா நம்ம மேலே வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறத நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2014-15 we wanted to branch out into robotic surgeries. அப்போ தான் இந்தியாவில் அங்கொன்று இங்கொன்னு பெரிய பெரிய கார்பரேட்ஸில் ரோபோட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே நம்ம பண்ணுறதை விட, ஏன்னா அது வந்து நம்ம சாதாரண மக்களும் எங்ககிட்ட வர்றாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களோட வேரிட் பீப்புளுக்கு நாங்கள் வந்து எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஆக்சசபிள் டு ஹூ எவர் கம்ஸ் டு ட்ரீட்மெண்ட் வித் அவர் சென்டர். ஸோ அதனால் நம்ம சென்டர் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து வி வாண்ட் டு லான்ச் வித் ரோபோட்டிக்னு நினச்சோம். அதனால தான் வந்து ஆரம்பித்து இந்த நிறுவனத்தை கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணிவிட்டு நவ் வி ஹவ் லான்ச்சிங் த ரோபோட்டிக் ஃபார் த யூஸ் ஆஃப் எவ்ரிபடி. Though we say that first in Anna Nagar, this is going to be for everybody, every people all over the world who wishes to get treatment with us. So in the junction, I want to thank my family, என்னோட in-laws and my family. எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னடா மேலே மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க, பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறப்ப எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஃபஸ்ட்டு அவங்க வச்சாங்க. ரெண்டாவது எங்கள் பேஷண்ட்ஸ் ரொபாட்டிக் வந்த உடனே அதில் பண்ணலாம்னு சொன்னப்போ ஓகேன்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா பிகாஸ் பீப்புள் நோ ரொபாட்டிக் இஸ் த ஃபியூச்சர், பட் யூஸ்வலாக தே வாண்ட் டு டேக் இட் ஃப்ரம் அ பிகர் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இங்கே நாங்கள் ரொபாட்டிக்னு சொன்னோன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அது வந்து அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இவரோட ஸ்கில்ஸை பற்றி ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லி தான் வர்றாங்க. 90% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் ரெஃபர்டு பை ஆல் த பேஷண்ட்ஸ். எங்கள் கிட்ட வந்து நல்லா போன பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட போப்பா எல்லாம் பண்ணிடுவாங்க, கவலையே படாத அப்படின்னு சொன்ன அந்த இதில் தான். ப்ளஸ் என்னோட டீம் நியர்லி 70 to 80 people are working with us. அவங்க டயர்லெஸ்லி they worked well to make the first few cases a success. எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டில் இங்கே தான் ஒரு 3 நாளாக தங்கியிருந்தேன். டாக்டர் 2 நாள் போதாலும் அதுக்கு 3 நாள் வச்சுட்டாருங்க. உடம்பு சரியாக ரொம்ப டயர்டாக இருக்கேன். நேற்று கூட கஷ்டமாக இருந்தால் நான் டெஃபரெண்ட்டாக வரேன் டாக்டர். உங்கள் கைலாசி என் பிரதர் இல்லை, அவர் பிரதர் போல் எனக்கு தம்பி அவர் அண்ணன். ஆனால் முதல்ல அவர் வயசு சொல்லுவேன், உங்களுக்கு வயசு ஜாஸ்தி எனக்கு கம்மின்னு சொல்லுவேன், எனக்கு தான் வயசு ஜாஸ்தி. அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த இன்னொரு நிகழ்ச்சி நடத்தினாலும் கிட்டத்தட்ட முதல் இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கும்போது நான் தான் ஒன்று திறந்தேன். அதாவது இங்கே லோக்கலில் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் எல்லாம் நான் நல்லா கைராசி, எங்கள் அப்பா கைராசி, எங்கள் அப்பா எது திறந்தாலும் நல்லா போகும். அதே போல் ரெஸ்டாரண்ட்ஸு ஒரு சார் கூட கூப்பிட்டு போனார், ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்தேன். நல்லா பார்த்தா சார் நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னாரு. அதே போல் அங்கிள் இருக்கார், அவர் பெரிய மில்க் ஃபேக்ட்ரி ஓனர், ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுருக்காரு. அவர் கைராசி நல்லது. நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம், வந்து கிட்ட நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ஸ்கூல் கஞ்சிவரத்தில் அவருக்கு அங்கிள் ஸ்கூலுக்கு வந்தீங்களா அது. அதனால் எனக்கு வந்து பிரமாதமாக போவாங்க. மேடம் சொன்னாங்க 100,000, இது 10,000 20,000 மேலே போகும், அப்படி தான் சொல்லணும். 100,000 சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே இருக்காரு பாருங்க, அது சிரிச்சுட்டே பாதி வழி எனக்கு போயிடும். நிஜமாக எனக்கு சொல்கிறேன். நான் அவ்வளோ டாக்டர் டென்ஷனாக இருப்பேன். டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டே அதே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் அது மனசுலேயே வச்சுக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்குது அப்படின்னு டாக்டர். அது சொன்னதுலேருந்து நான் அது ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன ஆனாலும் 10 இடம் பார்த்தானோ நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல் ஒன்றா போகலாங்க, ஒன்றும் இதாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய தலைமைக்கு இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போடுவார். எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அப்போலோவில் இருந்தார், அவர் போனன் ஜாயிண்டில் இருந்தார். போனன் ஜாயிண்டில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு டாக்டர். எனக்கு போனன் ஜாயிண்ட்டை குர்த்திக்கு எடுத்துட்டேன். அடிக்கடி என் காலையே அடி போடுறது என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஆகிப்போச்சு. நிஜமாக டாக்டர் அது இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது நான் அவருக்கு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சு வாங்கிறதுக்கு பயந்தார். எனக்கு ஐயோ ரொம்ப காஸ்ட்லியானார். நான் பேங்க் லோன் வாங்கி தரேன், நீங்கள் வாங்க தைரியமாக போடுங்க, நான் பொறுப்பு எல்லாத்துக்குண்ணே, நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன். பயந்திலே இருந்தார். அவளுக்கு சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் பொழுது, போயிட்டு வந்து யாராவது கேட்டு வந்துட்டு வாங்கி போட்டார். வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டார். அதை ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காரு.
என்ன ஹெல்ப் பண்ண நான் பண்ணி தராங்க. அதனால் மேலே மேலே வரணுன்னு நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நடத்தி கொடுப்பாரு. அவரே கேட்பார் பயமா இருக்கான்னு. இல்லை டாக்டர், உங்ககிட்ட வந்தால் எனக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட, நான் தைரியமாக இருக்கேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்கு டாக்டர் பயம் அப்படின்னு கேட்பேன். என் 2 நீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நான் பண்ணியிருக்கேன் இங்கே. நான் இப்போ ரொம்ப நல்லா நடக்கிறேன். நான் ஏன் ஓட கூட செய்வேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு இதுக்கு அது எல்லாம் ஏறுறேன் இறங்குறேன் எல்லாம் பண்ணுறேன். நான் அவ்வளோ எனக்கு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் எம்எல்ஏ மோகன் சார் அவர்களும் இவரை பற்றி சொன்னார். Wonderful innovation. As a sports person, I underwent a back surgery. முதுகு தண்டு உடஞ்சிடுச்சு விளையாடும் போது, இந்தியாவுக்கு ஆடும்போது. ஸோ அது வந்து 2007. அந்த டைமில் கொஞ்சம் எப்படி திருப்பி வர்றதுன்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டைமில் டாக்டர்ஸ், ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் அவங்க தான் எனக்கு வழி நடத்துனாங்க. திருப்பி என்னால் 7 வருஷம் 8 வருஷம் ஆட முடிஞ்சது. மறுபடியும் இந்தியாவுக்காக ஆட முடிஞ்சது. மறுபடியும் வேர்ல்ட் கப் ஆட முடிஞ்சது. ஸோ ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் கொடுக்கறதால டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து எங்களால் திருப்பி அந்த விளையாட்டுக்குள்ளே போக முடியும்னு. அது வந்து டாக்டர் லைக் பிரகாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அவர் வந்து சூப்பராக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு. நான் உட்காந்து கொஞ்சம் டைம்லேயே வந்து ஆர்த்தோபெடிக்ஸை பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பிகாஸ் எங்களோட ஆண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க ரீசெண்டாக ஒரு ஃப்ராக்சர்னால. ஸோ க்ளீனாக வந்தோன்னே ஸ்ட்ரைட்டாகவே ஒன்றுமே பயப்படாதீங்க, டெஃபினட்டாக அவங்க சரியாயிடுவாங்கன்ற ஒரு என்கரேஜிங் வேர்டோடு எங்களை வந்து எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டாக்டர் ஃபார் வண்டர்ஃபுல் த நியூ ஜேர்னி வித் த ரொபாட்டிக் instrument, and definitely a lot of innovation you will end up seeing in your long career. And I will wish all the best to the hospital, CTS hospital, for all the best and very good success also. Thank you. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மீயாட்டில். போன் அண்ட் ஜாயின் வந்தோடனே அதில் இல்லைம்மா டேக் இட் இஸ் பாலிசி, நீ ஒன்றும் இல்லை. அவர் பேசுகிற பேச்சிலே நான் சந்தோஷமாயிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு மகளுக்கு ஒரு தாயை உருவாக்கி கொடுத்துருக்கேன். Hospital. Hands of hope, heart of steel. In silent halls where courage flows, the healer's touch so gently glows. இவம் அவர்களை நன்றி உரை அளிக்குமாறு. Good morning to everyone. It's a pleasure to invite எல்லாரையும் தமிழ் பேசுங்க. It's a pleasure to invite everyone for the launch of our Bellis robot at CTS Hospital. And this is it's too emotional because all my patients are showing love and affection to me. I think நான் சீரியல் பார்த்தாவே கண் கலங்குவேன். So no, because அதனால் it's too emotional for me when patients talk. Even நான் அதை பேஷண்ட் கிட்ட வரவங்க கிட்ட கூட சொல்லுவேன், நீங்கள் முன்னாடி அழுதிங்கன்னா நீங்கள் அழுறதுக்கு முன்னாடி நான் அழுதுருவேன். ஸோ டோன்ட் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. தட்ஸ் மை. ஸோ அதில் இங்கே சொன்ன மாதிரி என்னோட பேஷண்ட்ஸை முக்கால்வாசி பேர் above 60. ஸோ I've been operating from 2004 almost 20 years, and my average surgery is 2.3 per day. By God's grace, I got best teachers in my life, best place to learn, and the best family, and எல்லா டீச்சர்ஸும் என்னை செதுக்குனாங்க உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அண்டு நான் ஏதாவது பண்ணலை. around 6,000 to 8,000. I don't know the exact number, but definitely it will be. ஸோ இப்போ இது என்னென்னா என்னோட போன ஜென்ம புண்ணியமோ என்னமோ தெரியாது. I got the best teachers, best parents, best places to learn, best places to work. So it's all by hard work and சொன்ன மாதிரி என் sister-in-law சொன்ன மாதிரி perseverance, என்னோட ஒய்ஃபோட மோட்டிவேஷன். she always pushes me. நான் வந்து இங்கே நம்மளால் முடியாது, சென்னையில் கஷ்டம், பிகாஸ் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது இந்த ஸ்கில்லை வச்சுட்டு ஊரில் போனால் உன்னால் ஒரு மாவு கட்டு கூட போட யூ வில் ஃபீல் வெரி பேட். ஸோ நீ இங்கே தான் பண்ணணும். ஸோ ஷீ மோட்டிவேட்டட் மீ. அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஆல் மை பேஷண்ட்ஸ் லைக் மை ஃபேமிலி. ஒரு பேஷண்ட் கூட நான் அவங்க சொன்னாங்கன்னா பேர் சொன்னால் நான் ஹோல் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் அவங்களோடது. ஸோ ஐ கீப் ரிமெம்பரிங் எவ்ரி திங் பை லைக் எ ஸ்டோரி. ஆஸ் அ டாக்டராக நம்ம எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும்
ஒவ்வொரு சர்ஜரி பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். சார் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க நிறைய. இந்த சர்ஜரிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு நல்லா பேஷண்ட் நடந்து போகிற வர எங்கள் உயிர் எங்ககிட்ட இருக்காது. ஸோ ஒவ்வொரு சர்ஜரி பண்ணும்போதும் இந்த பேஷண்ட்டு நல்லாகி போயிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்போம். அடுத்த கடவுள் அதை விட ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ் கொடுப்பாரு. அப்போ இதில் எப்படியா தப்பிச்சிடணும். இப்படி காம்ப்ளெக்ஸ் கேஸ் பண்ணி 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 we have molded, but fortunately or unfortunately the technology is growing very fast in the medical field, and patients' expectations also is too high on the doctors. Everything they want is very fast, and the medicine 1 + 1 is not equal to 2. As you know, all எல்லாருக்கும் மெடிக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கும் ஃபேமிலியில். ஈவன் இன் மை ஓன் ஃபேமிலி we lost many people because of medical availability இல்லை. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜியோடையும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில் டாக்டர்ஸ் மாட்டிக்கிட்டோம். ஸோ டெக்னாலஜியோட நம்ம மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளும் கற்றுக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே வி லேர்ன், கீப் லேர்னிங். அண்ட் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க இப்போ இந்த ரொபோட்டு இதுக்கு முன்னாடியும் நான் அதே நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரொபோட்டில் ஆல்மோஸ்ட் 18 கேசஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இது நான் ஒரு 10 வருஷமாக இதுக்காக நான் ட்ரெயின் ஆகி போகிற இடமெல்லாம் 22 countries I went to learn the news. அண்ட் அதில் இருக்கிற சின்னதை ஏன்னா நம்ம ஊரில் விட வெளிநாடு போகும்போது தான் நமக்கு அங்கே இந்த மெடிசனோட டிஃப்ரென்ஸ். 2014 she said நீ ரொபோட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம், அதை நீ இப்பயே போய் லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு I went to US. அங்கே போனால் அப்போ தான் ரொபோட் லான்ச் ஆகிருந்தது. அதை பார்க்கும்போது நம்ம ஊரோட பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டி நம்ம ஊரில் இருந்து பண்ண முடியுமா, சாத்தியமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் அப்படியே விட்டுட்டேன், இது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20 crores சம்திங் லைக் தட். அப்புறமா சரி அப்படியே டைம் ஆக இட் இஸ் கம்மிங். பார்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொபோட் இல்லைன்னா நீ பெரிய டாக்டர் இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இஸ் கம். ஸோ அதனால் அந்த ரொபோட்டில் இப்போ இதே நீ ரீப்ளேஸ்மெண்ட், பட் வி ஆர் டூயிங் வித் த ரோபோட். த ரோபோட் ஹெல்ப்ஸ் கைட்ஸ் த சர்ஜன் டு கெயின் த அக்யூரசி. நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு பேஷண்ட்டோட எக்ஸ்ரே பார்த்தப்போ ஐயோ எப்படி இருக்குன்னு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். எக்ஸ்ரே பார்த்த உடனே அப்பா நல்லா இருக்குப்பா, தப்பிச்சிட்டேன் இந்த கேஸ்லேருந்து அப்படி தோணும். இப்போ இந்த ரோபோட்டில் என்னென்னா ஆன் டேபிள்லேயே நம்ம வி ஆர் ஏபிள் டு சி எப்படி இருக்குது, பொசிஷன் ஆஃப் த இம்ப்ளான்ட் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது. மேடம் முன்னாடி வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் கம். ஸோ அப்படின்றத வி கெயின் அ கான்ஃபிடென்ஸ். I welcome Dr. Shrikala Prasad. It's like she is my sister kind. So she is a great gynecologist. You might have seen her. She is like this, என்னோட ரெப்ளிகான் கூட சொல்லலாம். She has done more than 10,000. என்ன நம்பர் கூட தெரியாது. So the people are working so tirelessly. எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் பிரகாஷ் செல்வத்தை தான் ஃபுல்லாகவே நம்புவோம். என் ஹஸ்பண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நேவியில் இருந்ததுனால அந்த நேவல் கொலீக்ஸ் எல்லாருமே எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாருக்குமே பயம். ஈவன் பேஷண்ட்டை விடுங்க, டாக்டர் ஃபேமிலியிலே ஒரு சர்ஜரி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதனால் பயமாக தான் இருக்கும், யார்கிட்ட போகணும் எங்கே போகணும் அப்படின்னா. பிரசாதெல்லாம் கண்ணை மூடிட்டு இவர் அனுப்பி விட்டுருவார். நோ கொஷின்ஸ் ஆஸ்ட் அண்ட் வி ஹவ் நெவர் ரிக்ரெட்டட் த டெசிஷன். ஆல் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள். அவங்க ஆனந்தியோட அப்பாவுக்குமே பார்த்தோன்னா இது சீனியர் கார்டியோதொராசிக் சர்ஜன், வெரி எல்டர்லி பர்சன், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் உண்டு. ஆனால் ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். Congratulations and very best for your entire team and to you and the backbone of your family. என்னோட அப்பா டாக்டர் ஆண்டப்பன். அவருக்கு இப்போ 83 years ஆகுது. அவர் ஒரு 3 years பேக் சஸ்டெயின்ட் அ ட்ராமா. ஒரு ட்ரிவியல் ஆக்சிடென்ட் தான், ஆனால் சுக்கு நூற உடஞ்சிருந்துச்சு போன்னு. மற்ற இடத்துக்கெல்லாம் போயிருந்தோன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹி வாஸ் ஆன் ஆன்டிகோயாகுலன்ஸ், பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ 2 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹி டுக் ஹிம் ஃபார் சர்ஜரி. ஃபேன்டாஸ்டிக்காக அதை அப்படியே அழகாக ஜாயின் பண்ணி நியூ போன் ஃபார்மேஷன் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருந்தார். தேங்க்யூ வெரி மச் சார். இன்றைக்கி அப்பா இங்கே இருந்திருக்கணும், பட் அவருக்கு ஒரு வேலையாக சேலம் போயிருந்தார். இன்றைக்கி ரிட்டர்ன் 4 o'clock தான் சேர்றாங்க. எப்படினாலும் ஈவினிங் வருவார் அப்பா பார்க்க. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ அதான் மேடம் அதை சொல்லவே இல்லை. ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அவங்க ஃபாதர் ஸோ நவு ஸ்டான்லின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபாதர் இஸ் அ பிக்கெஸ்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன். எங்கள் ஃபாதர் லெவலில் இருக்கவங்களுக்கு டீச்சர் அவர்.
ஸோ டாக்டர் ப்ரொஃபஸர் ஆண்டப்பன் சொல்லிட்டு தெரியாத ஆளே இருக்காது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய நாங்கள் ஆஸ் அ டாக்டராக நாங்கள் பேசும்போதெல்லாம் எங்களோட பயம், பேஷண்ட் இந்த பேஷண்ட் இப்படி ஆயிடுச்சு பிரகாஷ், அது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி பண்ணுறது, அப்படி தான் பேசுகிறோம். ஸோ ஐ தேங்க் ஆல் த பீப்புள். இதே மாதிரி என்னோட சர்ஜரி நான் இவ்வளோ பண்ணாலும் என்னோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட நிறைய பேர் டிஸ்கஷன், அவங்களோட சப்போர்ட்டு அண்ட் என்னோட பேஷண்ட்ஸோட சப்போர்ட்டு. நான் அதான் அன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரோபோட் வாங்கி நான் ஹாஸ்பிட்டல் பண்ணதை விட எனக்கு சந்தோஷமோ இல்லையோ என் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இப்போ நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் அனஸ்தட்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹீ இஸ் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் மீ டு டூ. அவர் இட்ஸ் லைக் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மாதிரி டாக்டர் செல்வராஜ் இஸ் ஆல் த டைம் வித் மீ. அண்டு அவர் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கத்தியே வைக்க முடியும். இப்போ நான் பேஷண்ட் எல்லாம் அவ்வளோ சொன்னாங்க, அதில் ஆஃப் தி கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஆல்சோ. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஆல் த வே, மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை எல்டர்ஸ், என்னோட பேஷண்ட்ஸ், மீடியா அண்ட் த கம்பெனி ரோபோட்டிக் டீம், மை டாட்டர், மை சன் எல்லாம். ஏன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதே ஒரு 2 வார்த்தை தான் பேசுகிறோம். ஸோ thanks MLA uncle for coming and Dr. sir. Anybody I left, I'm sorry. Thank you so much. Selvaraj, you want to speak? வணக்கம், என் பெயர் வந்து டாக்டர் பிரகாஷ் செல்வம். எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், orthopedic surgeon, practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Specialty Hospital in Anna Nagar 4th Main Roadல இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஸ்பைன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ், இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸில் எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் அ காமன். ஸோ ஆஸ் அ டெவலப்பிங் நேஷன், ஆஸ் அ கண்ட்ரி லைக் இந்தியா, அண்ட் வி ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அவர் பேஷண்ட்ஸ் ரிக்வயர்ஸ் திஸ் ரொபோட் பிகாஸ் நம்ம ஊரில் டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஓவர் வெயிட்னால் வர்றது, ப்ளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரோபோட் வந்து ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ வந்து நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள, ரொம்ப வளைஞ்சி நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு we can do the surgery with the help of the robot. This robot is assisting the surgeon, and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and knee alignment நம்ம சொல்கிறோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ, we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனலைஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடித்து இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போகிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்டில் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி மச் மோர் தன் த கன்வென்ஷனல் வே. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம நிறையா சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாகவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்ணுறதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்ட்டாக. அதாவது மறுநாளே இல்லை, சில பேஷண்ட்டு
காலையில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலிமா ஒரு பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி knee replacement is a worldwide very successful surgery, and in the Wellis robot is helping us, assisting the surgeon to attain the best outcome for the patient. And in the pricing பொறுத்தவரை வேறு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்டில் பண்ணால் ஒரு ப்ரைஸு, நார்மல் நீல கன்வென்ஷனல் பண்ணால் ஒரு ப்ரைஸுன்னு இருக்குது. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் அ சர்ஜன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே வரவங்க ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, வெரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பீப்புளும் இருக்காங்க. பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் சேம், ஒரே காஸ்ட்டு தான். ரோபோட்டில் பண்ணாலும் சரி, நார்மல் பண்ணாலும் அதே காஸ்ட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பேசிக்கலி இட் இஸ் அ சர்வீஸ் டு அவர் சொசைட்டி அண்ட் டு அவர் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன். தேங்க்யூ. See, இந்த ரோபோட் வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இட் இஸ் அன் ஆடட் டூல் ஃபார் அவர் ஆர்த்தோபெடிக். அதுதான் தவிர ரோபோட் வந்தால் எல்லாமே ரோபோட்டில் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன் அண்ட் பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரோபோட் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ரோபோட்டு, அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெஷினோட காஸ்ட்டு 5 crores to 6 crores டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின். பட் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 50,000 rupees we have to spend extra. அதாவது ஃப்ரம் தி, ஏன்னா அது போடுற பின்ஸு, கேமராஸு அண்ட் அதோட பிளேட்ஸு, அதோட ட்ரேப்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அன் ஆடட் காஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வந்து இட்ஸ் ஆடட் பேர்டன் தான். பட் என்னென்னா இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும், நம்ம பண்ணுறத விட இதில் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரோபோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இன்சூரன்ஸில் இப்போ ரோபோட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இன்சூரன்ஸ் இன்னும் அந்த ரோபோட்டிக்கு போட்டால் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து இன்சூரன்ஸு வராத பேஷண்ட்டுக்கு நம்ம பேசி புரிய வச்சு அவங்களால முடிஞ்சால் கொடுக்குறாங்க, முடியாது சார் ஏன்னா நமக்கு தெரியும் ஆஸ் எ டாக்டராக அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. சப்போஸ் அந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த சார்ஜஸ் பேர் பண்ணிவிட்டு வி ஆர் டூயிங் வித் ரோபோட். டாக்டர், இந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த சிடிஎஸ்க்கும் இந்த ரேட் வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? இதே சேம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பல வகையில் வருது. ஏன்னா அவங்களோட பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க மற்ற செலவுகள் இருக்குது. இப்போ இந்த சிடிஎஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆர்த்தோபெடிக் பர்பஸ் அண்ட் ஸ்மால் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டு மிடில் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து நம்மளோட காஸ்ட் ஃபேக்டர் ஆஸ் எ நானே சர்ஜன் ப்ளஸ் என்னோட ஹோல் டீம், என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டூயிங், அதில் வந்து நம்ம காஸ்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அண்ட் மோரோவர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு நிறையா காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் காசு கம்மியாக கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மளை மாதிரி சர்ஜன்ஸ்க்கு, நம்மளை மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். அப்படின்னு